வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரயத்வாராய் எம்பியின் நல்லாசியோடு ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கும் நமது வளர்வாராய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, இந்த மாதத்தில் அதிசாரமாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி கடகத்தில் இருக்குது. உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் பெற்று போனார். அதே போல் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர், லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவரும் நீச்சம் பெற்று போனார் உங்களுடைய ராசியிலே. 10ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சியாகி 2ஆம் இடத்துல இருக்கு. வாய் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தைகளை உதறவிடக்கூடாது. சகோதர வகையில் முடிந்த அளவு பகைமை பாராட்டம் இருக்கிறது நல்லது. ஏன்னா வார்த்தைகள் இங்கே பிசகாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தேவைக்கேற்ப பணம் வருவாய் இதுகெல்லாம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அல்லது இருப்பு பணம் இது குறைவானா அல்லது வருவாய் வராமல் இருந்தால் இயலாமையினால் கோபங்கள் வரும். இந்த கோபங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதியை விட ராசியில் நின்றவனே பலவான். இதில் ராசியாதிபதியின் நீச்சம் அவர் 18ஆம் தேதிக்கு மேலே தான் பயிற்சியாகி வருவார். 17ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுடைய ராசிக்கு ஆட்சிக்கு வருவார். அது வரைக்கும் நீச்சம். அதாவது புத்தி, சிந்தனை, காரியம் எல்லாமே நீச்சத்தனமாக, ஏதாவது மிகச்சரியான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு போகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தட்டுப்பாடு, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, மனைவிக்கு அளவுக்கு அதிகமான கோபம், கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக துணைவர்கள் அவங்களுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சில விஷயங்கள் தவறு அப்படின்னு சொன்னால் கூட அதை நம்ம கேட்டுத்தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இதெல்லாம் இருக்கும். இது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இல்லை. பார்க்க போனால் 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மாறும். அது பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வராது. இது வரைக்கும் செஞ்சோம் பண்ணணும், அது ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடும், அவ்வளோதான். வாய் வார்த்தைகள் கொஞ்சம் வார்த்தைகள் சிதறாமல் இருக்கணும். உடல் ரீதியாக நீங்கள் உங்கள் உடலை செக்கப் பண்ணுறது அல்லது உடலில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லி கவனித்து அதுக்கு தகுந்தாற் போல் உணவு, மருத்துவம் இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா அது பிரச்சனைகள் ஆகுது, பார்த்துக்குங்க. ஏன்னா ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் நீச்சம் பெறுவதும் ராசியாதிபதி நீச்சம் பெறுவதும் உடல் பலகீனமாகும், மனம் பலகீனமாகும். நம்மளால் இவ்வளோதான் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சேரும். தாயார் வகையில் பிணக்குகள் தான் ஏற்படும். தகப்பனாரை பொறுத்தளவுக்கு அவசரம். தெய்வத்தை பொறுத்தளவுக்கு குலதெய்வம், மற்றபடி உங்களுடைய வழிபாடு தெய்வம் போனீங்கன்னா பார்க்க, அவ்வளோதான். போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும். ஏதோ போன அந்த சமயத்தில் ஏதாவது கொடுத்து அனுப்பும், அவ்வளோதான். தாய், அதாவது தகப்பன், குலதெய்வம், குருமார்கள் இவங்கெல்லாம். ஏன்னா கிரகங்கள் அந்தளவுக்கு வேலை செய்யுது. குலதெய்வம் காப்பாற்றாமல் போகாது. அதே போல் வழிபாடு தெய்வம் காப்பாற்றுவதற்குண்டான வழிகளை செய்யும். ஆனால் பெரிய அளவுக்கு நம்பிக்கையாக செயல்பட முடியாது. இஷ்ட தெய்வம் சபரிகிரிநாதனை வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் உண்டு. அதென்ன, சபரிகிரிநாதனை வழிபாடு செய்ய கிரகங்களுடைய தாக்கத்திற்கு ஏதுவாக அவருடைய துணை இந்த ஜாதகத்துக்கு, அதாவது துலாம் ராசிக்கு
இந்த மாதத்தில் சிறப்புடன் இருக்குது. சனிக்கிழமை புதன்கிழமை ஐயப்பன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கேற்றுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதையே கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். நன்றி.